டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சக்தி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீ அண்ணா, சிவா அண்ணா, பூபால் அண்ணா, நம்ம கனி அக்கா இவங்கெல்லாம் வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து ஒரு பங்க்சுவாலிட்டி கேங்கு. அது இன்னைக்கு வந்து ஓவர் பங்க்சுவாலிட்டி ஆகிடுச்சு. 7 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் எழுப்பி விட்டு 8 மணிக்கெல்லாம் கிளம்ப வச்சு 9 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி வந்து பிளான் போட்டு எல்லாம் அங்கங்கே கிளம்பியாச்சு. நம்ம கனியும் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இனி நான் தான் வந்து வெயிட்டு. இவ்வளோ பங்க்சுவாலிட்டியாக இருக்காதீங்க கனி. அதுக்கு இப்படி நாங்க என்னைக்கும் காலையில என்னைக்காவது காலையில எந்திரிச்சு உட்காந்து இந்த மாதிரி கிளம்புறது. இல்லாட்டி காலையில 11 மணிக்கு ஷூட் போலாம் அப்படின்னு சொன்னா மதியானம் 3 மணி ஆயிரும். 3 மணி ஆயிரும். இன்னைக்கே வீடியோ எடுக்கிறதுக்கு 5 மணி ஆயிரும். ஸோ வந்து இன்னைக்கு காலையிலேயே நம்ம போய் எடுக்க போற ஷூட்ல என்னென்ன ஃபன் நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பண்ற? பல்லு விளக்குறியா? திருப்பி வச்சுட்டா பல்லு விளக்குவாங்க. கரெக்டா விளக்கு. ஈ தேய்ச்சி காமி. ஏன் முடிஞ்சிருச்சா? சரி வாய் கொப்பளி. என்ன பாக்குறது? தண்ணி கொட்டுது, அதை பார்த்து. ஒரு வழியா 1/2 அன் ஹவர்ல கிளம்பிட்டு வெளியே வந்தாச்சு. கரெக்டா வந்து ஸ்ரீயனும் பூபாலனுமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னடா இன்னைக்கு ஒரே ஓவர் பங்க்சுவாலிட்டியா போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா இங்க கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. ஏன்னா நடு ரோட்ல எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாரு. எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்கோம்? எதுக்கு இங்க நிக்கிறோம்? வாங்குறதுக்கு ஹால்ஸ், தண்ணி வாங்குறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து 1/2 மணி நேரம் வச்சு. அவன் சிவகுரு வந்துட்டு இருக்கான். இவருக்கு இதுதான் வேலை. பத்திக்கிச்சே ஒரு ராட்சசத்திதி. மணி என்ன? போய் ஓட்டுக்கு போங்க. அம்மா மிஸ் வந்திருக்கோம். அம்மா கையால சாப்பிட போறோம். அம்மா கையால சாப்பிட விஜய் வந்துட்டாரு. அதான் அம்மா மிஸ்ல இருக்கும். அவரே சொல்லிட்டாருல, அம்மா மிஸ்ல சாப்பிட்டு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஷூட் எடுக்க போன இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். அங்கே சாப்பாடு நல்லாவே இல்லை. அதனால நாங்கள் ரெகுலராகவே வந்து ஒரு பேக்கரி வருவோம், அங்கே போய் சாப்பிட போனோம். அங்கேயுமே எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தேடி கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிட்டுட்டு தான் வீடியோ எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. ரசரசம் மோர் மோர் குழம்பும். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அவங்க இலையே அப்படி தருவானா தரமாட்டானா இல்ல அவங்களே சாப்பிடுவானா? சூப்பரா வந்து கண்டக்ட் பண்றீங்க. நல்லா இருக்கு. அதாவது இவங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க, கடைசியா மெதுவா சாப்பிடுறாங்க. மோசமான ஒரு 4 டம்ளர் நான் தான் தண்ணி குடிக்கிறேன். ஆமா 4 டம்ளர் நான் தண்ணி குடிக்கிறேன். அது இல்லாம ஜக்கட வேற. ஜக்கட வேற. இலைய பாருங்க எத்தனை தண்ணி இலை ஊத்துறாங்க. ப்ரோ ஸ்ரீ மாமா பால் மாமா பட்டாசு பால் ஆகாயிர. ஒரு 20 நிமிஷம் இருக்கு. 20 நிமிஷம் 1/2 மணி நேரம். இன்னும் 20 நிமிஷம் போய் கூப்பிட்டதுக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்குள்ள நீ வர அதெல்லாம் சொல்லக்கூடாது. திரும்ப வந்து வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போலாம். அது எவ்வளவு நேரம்? நீ அப்ப நீ சொல்றியா? அது ஒரு ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. டேய் ஒரே அது ஊசுட்றா. கூட யார எத்தனை மணிக்கு வீடியோ எடுக்க வந்தோம்? எத்தனை மணிக்கு வீடியோ எடுக்க வந்தோம்? மணி இப்ப எத்தனை? வந்து மணி 1:30. மணி கண்ணாடி தேவையில்லை. கண்ணாடி கழட்டி விடு. நீ கேஷுவலா அப்படியே கண்ணாடி போலான்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டானுங்க. இங்க இருக்கிறதுலாம் என்னது? பொருட்கள். இது எங்களோட பொருட்கள். இது வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு ஸ்ரீதர் அவர்களின் மேக்கப் ரொட்டீன் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வீடியோ எடுக்குன்னு சாவடிப்பாங்க. ஏய் ஸ்பீக்கர்டா கொண்டு வந்திருக்கீங்களா? ஓ பங்க்சுவல் கைஸ். பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம். ஸ்பீக்கர் நேத்து இதுதான் எங்களோட மெயினான பொருள். ஓகே. தம் தன காலம் வரும் புதுராக வரும். வந்து ஒரு 9-10
மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பியிருப்போம். அதுக்கப்புறம் ஸ்ரீ அண்ணாக்கு மேட்சிங்கா ஷர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கடையில போய் ஷர்ட் எடுத்துட்டு சரி சாப்பிட்டுட்டு தான் வீடியோ எடுப்பேன், எல்லாருக்குமே பசி அப்படின்ட்டு இருந்ததுனால நாங்க ஒரு ஹோட்டல் போனோம். அங்க சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு இன்னொரு ஹோட்டல் போனோம். அது ஓப்பன் பண்ணாம வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி அங்கேயாவது போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த வீடியோ எடுக்கிற ஸ்பாட்டுக்கு ஒரு 11:30 12க்குள்ள நாங்க போயிருப்போம்னு நினைக்கிறேன். மார்னிங் ஒரு 9 மணிக்கெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சோம். அப்பதான் வந்து சூரியன் அந்த சுள்ளுன்னு அடிக்கும்ல சூரியனு, அது வந்து அடிக்காது, நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு ஷர்ட் வாங்குறதுக்கு இல்லாமல் நம்ம அலைஞ்சதுனால 12-12:30 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப வெயில் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே கொஞ்ச நேரம் இருந்தோம். சூரியன் வந்து கொஞ்சம் மறையறாரா அப்படின்னு பார்த்துட்டு மறையவே இல்லை, சரியான வெயில். அதுக்கப்புறம் காருக்குள்ள கொஞ்ச நேரம் இருந்தோம், இறங்கி இறங்கி நடந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் உட்கார முடியல. அப்புறம் மறுபடியும் கார் எடுத்துட்டு ஒரு இப்படி சும்மா போய் யூட்டன் போட்டுட்டு வரலாம், அதுக்குள்ள வந்து சூரியன் ஏதாவது மேகம் வந்து மறைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம். மறையவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்த கிளிப்ல பாருங்க. 1:45 வீடியோ எடுத்தேன். இன்னும் ஒரு எத்தனை நிமிஷம்? 7 மணிக்கு நாங்க வருவோம், 10 மணிக்கு வீடியோ எடுப்போம். மணி எத்தனை தெரியுமா? 5 ஆச்சு. நாங்க முடிக்கல, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அங்க வேறு அது என்ன குழந்தைங்க அது கூட வாழ தெரியாது. ஏரியா வந்துட்ட, இப்ப சொல்லு மணி என்ன நீங்க சொல்லு. மணி 3 2:59 கந்தா யாழ் உடைய பிறந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட்டாலும் நீ தப்பிச்சு. நீ வேணா அடி, நீ தானே அடி. இவங்களோட பங்க்சுவாலிட்டி எல்லாம் என்னன்னு சொல்றது. ஆமா, இப்ப வெயிலுண்டு 10 நிமிஷம் மறுபடியும் உட்காரணும். வேட்டி விட்டு கீழே இறங்கி நிக்குது. நல்லா கேட்டா டேய் தூக்கிக்கிறேன்டா யாடா. இவரு வாய் மூடிட்டு இருந்தாலே அவன் சிரிக்க மாட்டா. ஷூட்டிங் ஸ்பாட்டே எவ்வளோ காமெடியா இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இது புதுசெல்லாம் கிடையாது, எப்பவுமே இதே மாதிரிதான் காமெடி இருக்கும். சிரிச்சு சிரிச்சு நமக்கு வயிறு வலியே வந்துடும். ஏதாவது ஒரு கஷ்டமா இருந்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோ காமெடி பண்ணி சிரிக்க வைப்பாங்க 3 பேருமே. இன்னைக்கு யார் யார் மிஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல்லே எப்பவுமே வந்து 3 o'clock ஆயிரும் ஷூட் எடுக்க போறதுக்கு. இன்னைக்கு பகல்லே போனதுனால பாப்பா எந்திரிச்சு பால் குடிச்சிட்டு இன்னும் சாப்பிடக்கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தூக்கிட்டு போக வேணாம் அப்படின்ட்டாங்க. போயிட்டு 2 மணி நேரத்துல வந்துருவீங்கல்ல, தூக்கிட்டுலாம் போக வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கார் டிரைவ் பண்ணார்ல சிவானா, அவங்களோட ஒய்ஃபுமே வரல, அதுவுமே மார்னிங் அப்படின்ற ரீசன்னாலதான். ஸோ வந்து ஈவினிங் 3 o'clock எடுக்கும்போது எல்லாருமே வருவாங்க. இதை விடவுமே இன்னும் செம ஃபன்னாக இருக்கும், ஏன்னா காலையிலேயே போனதுனால எல்லாருமே தூக்க கலக்கும். ஸோ வந்து மார்னிங் அப்படின்றதுனால தான் வந்து இந்த ஃபன்னோட முடிஞ்சுது. நான் ஈவினிங்லாம் நாங்கள் வந்து போகிற ஃபன் வந்து டெய்லியுமே இதே மாதிரி இனிமேல் விளாக்ஸ் வரும். இன்னுமே வந்து சேலஞ்ச் வீடியோஸ் சம்திங் நிறைய இது நாங்கள் வந்து யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், கண்டென்ட் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.